வெளியில கிளம்பலான்னு மாடின்னு சொல்லிட்டு என்ன தூங்குது பட்ட பகல்ல. அத்தா ஏந்திருங்க அத்தா, டைம் ஆச்சு. ஐயோ தூங்கிட்டேனா? அத்தா டைம் ஆச்சு, கிளம்பலையா? ரெடியாயிட்டு தூங்குறீங்க? ஐயோ செடி. ஆமா, இந்த வயசுல இது ஒண்ணுதான் குறைச்சல். ஆமா, என்னடி துணி இது? என் ட்ரெஸ் நல்லா இல்லையா? என்னடி ட்ரெஸ் இது? ஸ்டைல் ஸ்டைல். நம்ம இருக்கிறது கிராமத்துல, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யாராச்சும் இந்த மாதிரி ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு ஷர்ட் போட்டு வந்ததுல பொட்ட பொண்ணு அடக்கோடமா போய் புடவை கட்டின்வா போ. அத்தா இந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தது இந்த பிள்ளைதான். அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை வர வரோம். உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்ப நான் என்னத்துக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? யாத்தா இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சா? கிராமத்துல இப்படி அசிங்கமா போட்டுன்னு தெரிஞ்சா 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. போடி, ஃபர்ஸ்ட் இப்போ புடவை கட்டின்னு வந்து நில்லு, இல்லைன்னா நீ கூடவே வராது, வீட்டிலே கடை. அப்புறம் அந்த முடியை நல்லா ஜடை போட்டு பூ வச்சுக்கின்னு வா, தலையை விரிசி போட்டுன்னு வராத பா. ஹாய்மா, எப்படி இருக்கு என் ட்ரெஸ்ஸு? என்னடி அழகு நீ. ஆமா, என்னத்துக்கு அந்த சாக்ஸு? அந்த ட்ரௌசர் மட்டுமே இருக்கட்ட விட அது மட்டும் இருந்துச்சுன்னா அழகா தெரியும்ல. என்னடி இது, என்னவோ கிராமத்துல வாழ்ந்தவ மாதிரி அழகா அந்த முடியை நல்லா அவுத்து போடு, விரிசி போடு, அப்பதான் ஸ்டைலா நல்லா இருக்கும். நீ என்னடி பார்த்துன்னே இருக்க? என் பொண்ணுக்கு திருஷ்டியாக போகுது. போ, போயிட்டு புடவை கட்டின்னு வா. வாடி பாப்பா, நம்ம போலாம். அடி பாவீங்களா, நீங்களாம் தெரிந்தவே மாட்டீங்கடி. மாமியார் குடும்பம்னு கேள்விப்பட்டுக்கிறேன், எனக்கு இப்போ தாண்டி ஆரம்பிக்குது. பாவி, என்னை விட அவ துணி அசிங்கமாக போட்டுட்டு இருக்கா, அது இவ கண்ணு தெரியல. நான் ஒரு ஜீன்ஸு ஷர்ட்டு போட்டுருந்து இவளுக்கு கண்ணு உறுத்தலாகுது. தாய் கிழவி.